வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி 32 இன்ச்சஸ் டிவி. இந்த டிவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் உடஞ்சிடுது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பேனல் வந்து புது பேனல் மாற்ற போகிறோம். புது பேனல் வந்து மாற்றலாம், ஆனால் இதில் வந்து ஒரு சில டிஃபிகல்ட் இருக்குது. என்ன டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மற்ற டிவிக்கு மாற்றுற மாதிரி பேனலை வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து சோனி டிவியில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சோனி டிவியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் பேனல் ஐடி வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து டிவி வந்து ஆன் ஆகும். இல்லை அப்படின்னா 5x பிளிங்கிங் போகும். ஸோ இது சோனி டிவிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி, மற்ற எந்த டிவிக்குமே வந்து இந்த மாதிரியான பிளிங்கிங் வராது. ஸோ நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, 32ல் ஒரு சில மாடல் வந்து பேனல் ஐடி, எந்த மெமரி ஐசி அப்படின்றத நான் இதில் லொக்கேட் பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக இருக்கும், நீங்கள் போய் தேட வேண்டியதாக இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் இதுக்கு முன்னாடி வந்து சோனி டிவிக்கு பேனல் ஐடி மாற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக. அதேமாரி வந்து நான் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் பேனல் எடுத்து வச்சுருக்கேன், ஹெச்டி பேனலு. அதில் பேனல் ஐடி எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நான் அதில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு 32 இன்ச்சஸ் சோனி டிவி தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேனல் ஐடி எந்த ஐசின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஐசி இருக்கும். ஸோ இது டாப்பில் இருக்கிற ஐசி தான் வந்து பேனல் ஐடி. கீழே இருக்கிறது இந்த டீகானுடைய மெமரி, இந்த ஸ்கேலருடைய மெமரி, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐசியை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்து வந்து பேனல் ஐடி போர்டு, இது வந்து பேனல் ஐடி போர்டு. இந்த மாதிரி போர்டு மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த போர்டில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, STSL வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். அதேமாரி 3.3 வோல்ட்டு கொடுக்கணும். 3.3 வோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டிவி வந்து எரர் போகாது, அதாவது 5x எரர் போகாது, டிவி வந்து ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேனல் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து சொன்ன விஷயத்தை வந்து நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டு எதையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பேனல் ஐடி எடுத்து அதோடைய ஐடி போர்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து எப்படி லைன் போட போகிறேன், எப்படி லைன் போடுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பேனல் ஐடியை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி டெக்னிக்கில் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்இடிஎஸ் கேபிள் இருக்கு இல்லைங்களா, எல்இடிஎஸ் கேபிளில் ஃபஸ்ட்டு பின்னை விட்டுட்டு செகண்ட் பின்னு, தேர்ட் பின்னு வந்து STSL பின்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த STSL பாயிண்ட்லேயே வந்து நான் வந்து இதேமாரி எல்இடிஎஸ் கேபிளில் வர லைனை வந்து என்ன பண்ணுறேன், நான் சால்ட்ரு பண்ணி நான் டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் ஐடியோட இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மெத்தடில் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, STSL பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது STSLக்குன்னு இந்த இடத்துலையே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த போர்டை வந்து டைரெக்டாக இந்த ஒயரை கொண்டு வந்து இந்த இடத்துல சால்ட்ரு பண்ணிவிட்டு 3.3 வோல்ட்டை இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நம்ம இதை பேனல் ஐடி ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரி, நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேனல் ஐடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேனல் ஐடி வந்து
இங்கேருந்து பேனல் ஐடியை எடுத்து நான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிஎஸ்ல வந்து டைரெக்டாக இந்த எல்இடிஎஸ் கேபிள்லேயே பாயிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். 3.3 வோல்ட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கெப்பாசிட்டர்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் லைட் ஒர்க் ஆகுது பாருங்கள், பேக் லைட் ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனல் ஐடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பேனல் ஐடியை நான் ஏன் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேலாம் மாற்றிட்டு நம்ம வந்து பேனல் ஐடியா வந்து ஃபிக்ஸ் பண்ண போயிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சில மாடலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து டல்லாக தெரியும். இந்த டிவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜி பேனல் போடலாம், எல்ஜியோட கம்பெனி பேனல் போடலாம், இல்லை போயோட பேனல் போடலாம். இதில் போட்டிருக்கிறது போய் தான். ஸோ நம்ம பேனலை வந்து மாற்றி போடும்போது உள்ளார வந்து வெளிச்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் டல்லாக தெரியும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த மாடலில் நீங்கள் எந்த மாடலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் ஐடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே போட்டு ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து டிஸ்பிளே மாற்றிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்பி இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு கடைசியாக பார்க்கும்போது படம் வந்து ஒரு மாதிரி டல்லாக தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி டிவியை பிரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியது, முதல்ல பேனல் ஐடியை போட்டு டிவி ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த டைமில் டல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உள்ளார டிவியை ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு ரெண்டு ரிஃப்ளெக்டர் ஷீட்டை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட். இந்த டிவியில் அந்த ப்ராப்ளம் வராது. ஒரு லேட்டஸ்ட் மாடலில் ஒரு சீரீஸில் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முதல்ல பேனல் ஐடி போட்டுக்குங்க. ஸோ இதில் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஹெச்டி பேனலுக்கு வந்து ஒரு 4 டைப் ஆஃப் பேனல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேனலில் எங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் ஐடி ஐசி எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் பேனலை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பேனல் காமிக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி ஐசி இருக்கிற இடத்துல நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுதான் பாயிண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 4வது டிகான். ஸோ இந்த 4 ஸ்கேலார் போர்டு டிகான் போர்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் ஐடியோடைய பொசிஷன். அந்த ஐசியை நீங்கள் அப்படியே எடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேனல் ஐடி போர்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பேனல் ஐடியும் எல்டிஎஸ் கேபிளையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல சும்மா ஒரு சார்ட் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் பேனல் ஐடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் போட்டிருக்க பேனல் வந்து எல்ஜி பேனல் போட்டிருக்கேன். எல்ஜி போய் 2 பேனல் எது வேணால் போடலாம். மிரரிங் மேப்பிங் மாறாது. அப்படி ஒரு வேளை வந்து மிரரிங் மேப்பிங் மாறுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எல்ஜி பேனலில் மேனுவலாக வந்து நம்ம மிரரிங் மேப்பிங் மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம மோஸ்ட்லி வந்து எல்ஜி பேனல் போடுறது. ஒரு சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் பேனல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் ஐடி ஃபிக்ஸ் பண்ணி டிவியை ஆன் பண்ணியாச்சு. டிவி ஆன் ஆகிடுச்சு. செட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் போட்டிருக்க பேனல் வந்து எல்ஜி பேனல் போட்டிருக்கேன். எல்ஜி போய் 2 பேனல் எது வேணால் போடலாம். மிரரிங் மேப்பிங் மாறாது. அப்படி ஒரு வேளை வந்து மிரரிங் மேப்பிங் மாறுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எல்ஜி பேனலில் மேனுவலாக வந்து நம்ம மிரரிங் மேப்பிங் மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம மோஸ்ட்லி வந்து எல்ஜி பேனல் போடுறது. ஒரு சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் பேனல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் ஐடி ஃபிக்ஸ் பண்ணி டிவியை ஆன் பண்ணியாச்சு. ஓகே, டிவி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.